கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? முட்டுக்கட்டைன்னு பேச விரும்புகிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் இது எனக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது, இது எனக்கு ஒரு தடையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஓடும்போது உங்களுக்கு என்ன முட்டுக்கட்டையாக இருந்தாலும் கர்த்தர் அதை உடைத்து உங்களை சரியான விதத்தில் நீங்கள் அடைய வேண்டிய லக்குக்கு நேராக உங்களை நடத்துவாங்க. ஆனால் ஓடும்போது அங்கே எது தடையாக நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும். இன்னைக்கு நிறைய பாரத்தை வச்சுட்டு நிறைய வெயிட்டை சுமந்துட்டு உன்னால் ரொம்ப ஸ்பீடாக ஓட முடியாது. ஆமாம், அப்படி நீ ஓடணும்னு நினச்சா உன்னால் ஓடவே முடியாமல் நீ அப்படியே உக்காந்துருவ. இன்னைக்கு நிறைய பேருக்கு பயங்கரமான பாரம். அந்த பாரம் என்ன பாரமாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஓட்டத்தை அதுதான் தடை பண்ணுதுன்னா, அந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். இன்னைக்கு இந்த வேலை சுமையை என்னால் தாங்க முடியலை பிரதர், இந்த கடன் சுமையை என்னால் தாங்க முடியலை பிரதர், இந்த வேலை சுமையை என்னால் தாங்க முடியலையேன்னு பாரத்தோடு இருக்கிறேன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாரத்தை நீக்கக்கூடிய வழியை உனக்கு நான் திறந்து உன்னை நான் திரும்பவும் எழும்பி ஓட வைக்க போகிறேன், உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன்னு சொல்கிறார். 2வது சொல்லப்பட்டிருக்கு, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓடணுமா. ஆமாம், நிறைய பேர் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஈஸியாக ஒரு காரியம் நடக்கிறதுக்கு லஞ்சம் கொடுப்பான். சம்பளம் ஒரு வழியாக வரும், கிம்பளம் வேற வழியாக வரும். அப்படின்னா என்ன தெரியுமா? அவன் தோக்கிற நிலைமையில் இருந்தாலும் அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் இதை நிறைய பேர் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நான் சொல்ல வரேன், உன்னை ஓட விடாதபடி தடுத்து நிற்கிற பாவம், உன்னை படிக்க விடாதபடி அவனை எப்படி அவனுக்கு எப்போ ஃபோன் பண்ணலாம், அவன் என்னை எங்கே பார்க்கலான்னு படிப்பை விட்டுட்டு வேற ஏதோ சிந்தனை போயிருச்சு. இன்னைக்கு உன்னை நெருங்கி நிற்கதான் பாவம், தூரத்தில் இல்லை, உன் வீட்டுக்கு வாசப்படியில் படுத்து கிடக்குமா. இன்னைக்கு அதையெல்லாம் தள்ளி விட்டுட்டு பொறுமையாக ஓடணுமா. மலையாளத்தில் ஒரு பழமொழி உண்டு, பைய தின்னா பனையும் தின்னான்னு. நீ மெதுவாக சாப்பிட்டனா ஒரு பனைமரத்தையே சாப்பிட்றலான்னு அந்த பழமொழி சொல்லுது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அவசரப்பட்டு எடுத்தேன் கவுத்தேன்னு ஓடாமல் பொறுமையாக ஓடுவேன்னா உன்னுடைய முட்டுக்கட்டை எல்லாம் உடையும். இன்னைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற பாரம், முட்டுக்கட்டையாக இருக்கிற பாவம், முட்டுக்கட்டையாக இருக்கிற எல்லா அவசர புத்திக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பாராக. ஷபரபாலாபா. அவரை நோக்கி ஓடும்போது நீ சென்றடைய வேண்டிய லக்கில் சென்றடைவ. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. எல்லா முட்டுக்கட்டையும் இயேசுவின் நாமத்தினால் உடையட்டும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். நீரே கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.